வணக்கம் நேயர்களே. தனுசு ராசிக்குரிய ஐப்பசி மாத ராசி பலன் 18/10/2025 முதல் 16/11/2025 வரை. அலைச்சல் அதிகம், ஆதாயம் குறைவு. தனுசு ராசி நேயர்களே, ஐப்பசி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார். இது அவ்வளவு நல்லதல்ல. வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கும். வளர்ச்சிக்கு இடையூறாக பல சம்பவங்கள் நடைபெறும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென திருப்தி தராத பொறுப்புகள் மாற்றப்படலாம். உறவினர்களின் பகையால் ஊர் மாற்றம், நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய முடியாத சூழல் உருவாகலாம். பிள்ளைகளால் பிரச்சனைகள் ஏற்பட்டு மனக்கலக்கத்தை உருவாக்கும். உச்சம் பெற்ற குரு மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். அவர் உச்சம் பெற்று இருப்பதால் நன்மை கிடைக்கும் என்றாலும் அலைச்சல் அதிகரிக்கும். அடிக்கடி பயணங்களால் ஆரோக்கிய சீர்கேடு உருவாகும். ஒரு சில காரியங்கள் விரைவில் முடிந்தாலும் எதிர்பார்த்து காத்திருந்த சில காரியங்கள் முடிவடையாமல் தாமதத்தை ஏற்படுத்தும். இடமாற்றம், வீடு மாற்றம் எதிர்பாராத விதத்தில் அமையும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு குறையும். அதனால் வேறு உத்தியோகத்திற்கு செல்லலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். வெளிநாடு செல்லும் முயற்சிகளில் குறுக்கீடுகள் வரலாம். சனி ராகு சேர்க்கை. மாதம் முழுவதும் சகாயஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சஞ்சரிக்கிறார்கள். சகாயஸ்தானாதிபதி சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். எனவே எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனையை கேட்டு செய்வது நல்லது. ஒரு சில காரியங்கள் நடைபெறுவது போல் இருந்து கடைசி நேரத்தில் நழுவிச் செல்லலாம். கடன் சுமையின் காரணமாக மன கவலை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் வருவதாக இருந்த பதவி உயர்வு தடைபடும். அதிக கவனம் தேவைப்படும் நேரம் இது. விருச்சிகம் செவ்வாய். ஐப்பசி 10ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த வேளையில் சுப விரயங்கள் அதிகரிக்கும். துணிந்து எந்த முக்கிய முடிவும் எடுக்க இயலாது. சொத்துக்கள் விரயமாகலாம். சொந்தங்களால் பிரச்சனைகள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். வெளிநாடு செல்லும் முயற்சி கைகூடினாலும் அது திருப்தி அளிக்காது. உடன்பிறப்புகளின் வழியில் செலவு உண்டு. துலாம் சுக்கிரன். ஐப்பசி 17ஆம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அப்பொழுது புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுகிறது. உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். லாபாதிபதியான அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்போது இந்த நேரத்தில் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். புகழ்பெற்றவர்களின் சந்திப்பு நிகழும். ஆடை ஆபரண சேர்க்கை, வெளிநாட்டு வணிகத்தால் ஆதாயம் உண்டு. பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். பிறர் போற்றும் அளவிற்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டுமென்று விரும்புவீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய பங்குதாரர்கள் வந்திணைவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளால் பிரச்சனை ஏற்படும். கலைஞர்களுக்கு மாத கடைசியில் மகிழ்ச்சி நிலவும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் வெற்றி உண்டு. பெண்களுக்கு இல்லற வாழ்க்கை இனிமை தரும். எப்பொழுதோ கொடுத்த தொகை வந்து சேரும். இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. இந்த மாதம் வாராகி வழிபாடு வளர்ச்சி தரும். பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் அக்டோபர் 18, 19, 22, 23, 29, 30. நவம்பர் 3, 4, 13, 14. மகிழ்ச்சி தரும் வண்ணம் ரோஸ். குரு மங்கள யோகம். ஐப்பசி 10ஆம் தேதி முதல் ஐப்பசி 30ஆம் தேதி வரை உச்சம் பெற்ற குருவின் பார்வை விருச்சிக ராசியில் உள்ள செவ்வாய் மீது பதிகிறது. எனவே குருமங்கள யோகம் உருவாகிறது. உங்கள் ராசிக்கு அதிபதியான குருவால் இந்த யோகம் ஏற்படுவதால் மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறும். கல்யாணம், காதுகுத்து, பெற்றோரின் மணிவிழா, முத்துவிழா, பவளவிழா மற்றும் கடை திறப்பு விழாக்கள் நடைபெறுவதற்கான அறிகுறி தென்படும். உடன்பிறப்புகளின் இல்லத்தில் நடைபெறும் சுபகாரியத்தை முன்னின்று நடத்தி வைப்பீர்கள்.